நிமிடங்களே நம்முடைய வேடசந்தூரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் 2016 21 வரை ஒரு மருத்துவர், அற்புதமான ஒரு மனிதர், உங்களுக்காக பணி செய்யக்கூடியவர், நம்முடைய அருமை அண்ணன் டாக்டர் பிபிபி பரமசிவம் அவர்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக பெற்றெடுத்தேன். காலத்தினுடைய கட்டாயம் 2021 26 வரை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எந்த வேலையுமே செய்யாதனால ஐயா மக்கள் ஓட்டு போடாத வேற கட்சி சீட்டே கொடுக்கல, அவரை மாற்றி இன்னைக்கு இன்னொருவரை இந்த சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக திரு சாமிநாதன் அவர்களை போட்டிருக்கிறார். ஐயா வேடசந்தூரை பொறுத்தவரை நமக்கு தெரியும் விவசாய பெருமக்கள் இருக்கக்கூடிய பகுதி, கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஆனா அமலாக்கத்துறை வேடசந்தூருக்கு முதலாக கூட்டிட்டு வந்து ஒரு நாள் அல்ல 2 நாள், ஒரு நாள் அல்ல 2 நாள் அவர் வீட்டில் ரயில் நடத்திய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு சாமிநாதன் அவர்களுக்கு சேரும். ஐயா நாம கேட்பதெல்லாம் வேடசந்தூருக்கு நல்லவங்களை கூட்டிட்டு வான்னு கேட்கிறோம். ஆனா இவர் அமலாக்கத்துறையை வேடசந்தூரை கூட்டு வந்தார். எதுக்கு அமலாக்கத்துறை வந்தாங்க? இங்கிருந்து ஒட்டஞ்சத்திரம் போனீங்கன்னா சக்கரவாணி அமைச்சர் இங்கே போட்டிட்டு கொண்டிருக்கிறார். பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம் கொடுத்தாங்க, பருத்தி கொட்டை கொடுத்தாங்க. எதுக்கு ஐயா பருத்தி கொட்டை கொடுத்தாங்க? சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கெட்ல போய் தான் சில விஷயத்தை எடுத்துக்கொண்டு வரணும். அந்த அளவுக்கு தான் பொங்கல் தொகுப்பு இருந்தது. வெள்ளத்தை பொறுத்தவரை கட்டியா இருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மட்டும்தான் விஞ்ஞானத்துக்கு எதிராக வெள்ளம் வந்து தண்ணி மாதிரி போயிட்டு இருந்தது. ஐயா அந்த வெள்ளத்தை கொடுத்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொங்கல் தொகுப்புல அந்த வெள்ளத்தை கொடுத்த பெருமை உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராக யார் என்று கொண்டிருக்கின்றார்களோ சாமிநாதன் அவர்கள். அதான் அமலாக்கத்துறை வரைக்கும் போய் இடி ரைடு வந்து வேடசந்தூருடைய பேரை இந்திய அளவுக்கு இடியினுடைய வரைபடத்தில் கொண்டு வந்திருக்கின்றார். ஆனா நம்முடைய இதற்கு முன்பு சட்டமன்ற வேட்பாளராக இருந்து மறுபடியும் மே 4க்கு பிறகு உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளராக வரக்கூடிய அருமையன் பரமசிவம் அவர்களை பொறுத்தவரை ஒரு மனிதநேயமிக்க மருத்துவர், வெற்றியோ தோல்வியோ வேடசந்தூரில் உங்களுக்காக மருத்துவ முகாம்களை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இதற்கு முன்பு 2016 21 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள், உதாரணத்திற்கு இங்கிருந்து 70 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய விஜயம்பாறையில இந்த பகுதியினுடைய 40 ஆண்டு கால கோரிக்கை தண்ணீர் தாலுகாவாக சட்டமன்றத்தில் பேசியதை கொண்டு வந்த பெருமைக்கு சொந்தக்காரர். ஐயா அது மட்டுமல்ல, நம்முடைய மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய அன்பெல்லாம் பெற்றக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே தொகுதி இங்கிட்ட வந்து பேசிட்டு போனார். மே 4க்கு பிறகு நம்முடைய மாயனூர் உபரி நீர் திட்டத்தின் மூலமாக ஒரு டிஎம்சியை தண்ணி அந்த பகுதிக்கு கொண்டு வந்து நம்முடைய விஜயம்பாறையாக இருக்கட்டும், வேடசந்தூராக இருக்கட்டும், வடமதுரையாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 184 குளங்கள் தண்ணியை கொண்டு வந்து நிரப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீரை எல்லாம் உயர்த்தி விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரும் சேவையாக இந்த திட்டம் மாயனூர் உபரிநீர் திட்டம் வரும். நம்முடைய வருகின்ற முதலமைச்சர் அவர்களே இந்த திட்டத்திற்கு இங்கே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். வேடசந்தூருடைய தலையெழுத்தை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு சட்டம். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு பிபிபி பரமசிவம் அவருடைய தந்தை 1980 இந்த காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இன்னைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் மில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கம்பெனியை இங்கே கொண்டு வந்து 40,000 பேருக்கு வேலை வாய்ப்பை அன்னைக்கே உருவாக்கி வேடசந்தூருடைய தலையெழுத்தை முழுமையாக மாற்றிய பெருமை அவருடைய தந்தைக்கு. இன்னைக்கு மகன் இளைஞர்களோடு படித்தவர், மருத்துவர், வேடசந்தூரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களோடு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பிபிபி பரமசிவம் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் இரட்டைகளை சின்னத்தில் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.